ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சாட்டர்டேனாலும் இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான். எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே உண்டு இன்னைக்கு. எல்லாமே காலையில் கிளம்பி போயிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று இந்த மண்ணெல்லாம் காயப்பட்டிருந்தில்ல விவர்ஸுங்க எனக்குள்ளக்க, அதை ஃபுல்லும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். 1 2 3 அது போக மிச்சம் இருந்தது என்ன செஞ்சுருக்கேன், இந்த 2 க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அது போக இந்த இங்கே ஒரு வேறு எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் நம்ம செடி கத்திரிக்காய் செடியெலாம் நிறையா வருதுல்ல, அதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன், இன்னைக்கு நாளைக்கு தான் ஊனணும். ஏன்னா நேத்தனை போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 நாளாவது ஆகணும். என்னால் வேப்ப முன்னாக்கெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஆனால் 2 நாள் தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றி வைக்கணும் விவர்ஸ். ஊற்றி வச்சுட்டு அடுத்தாப்ப என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் செடிகளை ஊனணும். ஏன்னா அதில் வந்து உரங்கள்லாம் போட்டிருக்கோம்ல, வேப்ப முன்னாக்கு, அது போக இது மண்புழு உரம், அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், இதாகணும், அதிலெல்லாம் செட் ஆகணும். செட் ஆன அப்புறம் தான் செடி வைக்கணும். இல்லைன்னா உடனே வச்சோம்னா செடி வந்து வம்பா போயிடும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சொடக்கு தக்காளி இல்லை. இங்கே பாருங்கள், பூ புத்து காய் வந்துட்டாங்க பாருங்க, தெரியுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று தரையில் வச்சுருந்தேன், ரொம்ப பெருசாக வந்து நிறைய மாவு பூச்சி அடித்து வம்பா போச்சு. அதுலேருந்து ஒரு விதைய எடுத்து போட்டு விட்டுருந்தேன், அதுலேருந்து இது முளைச்சது இது. அதனால் இதை தொட்டியில் தூக்கி வச்சுருக்கேன். நம்ம அப்பப்போ என்ன செய்யலாம், வர வர முடிய பூ பூத்து முடிக்க என்ன செய்யலாம், கிள்ளி கிள்ளி விட்டுடலாம். விட்டோம்னா சரி, நல்லா சிறப்பாக வந்துடும். இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் விவர்ஸ், அதான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாடாமல்லியும் எடுத்து வேறு இதில் வைக்கணும் விவர்ஸ். இதே சும்மா விதை போட்டதில் முளைச்சது, அதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டாங்க. அப்படியே அதுவால் நிற்கவே முடியல. சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு இது அங்கிட்டாமல் படுத்துக்கிட்டு போய் பூக்குது. பெரிய டப்பாவில் எடுத்து வைக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அதுபோக விவர்ஸ், கல் ரோஜா வச்சோம்ல, இங்கே பாருங்க பூ வந்துட்டாங்க பாருங்க. ரெட் கலர் தான் உங்கள் வீட்டில் வந்து ஒடிச்சு கொண்டாந்து வச்சேன். ஆனால் அது வேற என்னமோ கலர் வருது, மஞ்சள் மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்க விவர்ஸ், ரெயின்லில் எவ்வளோ சூப்பராக பூத்துருச்சுன்னு பாருங்க. பார்க்கவே அழகா இருக்கு. 3 பூ பூத்துருக்காங்க இன்னைக்கு. இதில் 4 நாள் 8 இதழ் இருக்குது. இதில் வந்து 6 இருக்குது. இதில் பாருங்க, இதில் 8 இதழ் இருக்குது. அதில் கூட 2 பெடல்ஸ் இருக்குது. இந்த இதில் ஒரு மொட்டு வருது, எல்லாம் ரெட் கலர் தான், தெரியுதான் பாருங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் விவர்ஸ். எப்போவுமே விவர்ஸ் எல்லா தொட்டிலும் என்ன செய்வேன், ஒரு வெங்காயம் ஊனி விடுவேன். இந்த வட்டம் அதை மறந்துட்டேன். இந்த இப்படி குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கும்ல லாஸ்ட்டில், அதை ஃபுல்லுமே என்ன செஞ்சுட்ருவேன், இப்படி ஊனி விட்டுருவேன். எல்லா தொட்டிக்குமே ஒன்று ஊனி வச்சுருவேன். ஏன்னா இதில் வந்து வேர்பூச்சி தாக்குதல் வராது இந்த வெங்காயத்தினால. கீழே என்ன செய்யும், நமக்கு நல்லா 1.5 மாதம் கழித்து இந்த ஒரு ஊன்றோம்ல, அது பாட்டில் ஏகப்பட்ட வெங்காயம் வந்துடும் நமக்கு. ஒரு 5-6 வெங்காயமாவது வரும். எல்லா தொட்டிலுமே என்ன செய்யணும், ஒரு வெங்காயத்தை எடுத்து ஊனி விட்டுறணும். இந்த கடைசியாக இருக்க வெங்காயம் வந்து நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது, செடிகளுக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். நமக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது அது வாட்டில் அது வளரும். ஒரு 1.5 மாதம் நம்மளும் என்ன செஞ்சுக்கலாம், அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். செடிகளும் நல்லா தரமாக வரும். மண்ணில் வந்து இது புழுப்பூச்சிகள் வராது, தேவையில்லாத புழுப்பூச்சிகள் வராது. இதில் ஒரு காரத்தன்மை இருக்கிறதுனால நல்லா செடியும் நல்லா வளரும். ஏன்னா நம்ம வெங்காயத்தூள் கரைசலோட ஊற்றுவோம்ல செடிகளுக்கு, அந்த மாதிரி நம்ம அந்த வெங்காயத்தை ஊனி வைக்கும் போது செடி நல்லா சிறப்பாக வரும். இது வந்து நிறையா மல்லிகைப்பூ செடிக்கு, ரோஜாப்பு கண்ணுக்கு இந்த வெங்காயமும் நமக்கு என்ன செய்யாது, வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டியதில்லை. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சித்திரத்தை நேற்று நட்டம் பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது வெற்றி வேறு. அதேமாரி சுண்டக்காய் செடியும் இங்கே பாருங்கள் விவர்ஸ், பூ வந்துட்டாக.
நேற்று ஒரே இதில் ஃபுல்லில் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். பூ வந்துட்டோடனே என்ன செஞ்சிருவாங்க, பூ வந்தோடனே மாப்பூச்சி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் லைட்டாக வரும்போது என்ன செஞ்சிடணும், நம்ம தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எப்படி எப்படி எடுத்து விட்டுறணும். நான் அடுத்தாப்புல நம்ம சுண்டக்காவும் பறிக்க போகிறோம். எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் பாருங்கள். சுண்டக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பாவக்காய் ஒன்று பெருசாக ஒன்று கிடந்துச்சு வருஷம். அதையுமே இப்போ நம்ம பறிச்சது அடுத்தாப்புல நிறைய விதை வந்துடும். நானே பார்க்கவே இல்லை. இந்த உயரத்தில் கிடக்கு. இங்கே பாருங்க வருஷம் இவ்வளோ பெரிய பாவக்கான்னு பாருங்கள். தேங்க்யூ.